Hi everyone, Assalamu alaikum. This is Ami from Ami Recipes and Vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இறால் ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இறால் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 kg ஆஃப் இறாலை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 kg ஆஃப் இறாலை வாங்கி சுத்தம் பண்ணோம்னா அதிகபட்சம் 600 grams கிடைக்கும், இல்லாட்டி 500 grams கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இறால் கிரேவிக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, 2 சில் தேங்காய், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வெங்காயம் மட்டுமே ஃபஸ்ட்டு நம்ம பேனில் வதக்க போகிறோம். பேனில் வந்து தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்தா போதும். 1/2 ஸ்பூன் பெப்பர் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்ப காரமாயிரும், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோட வெங்காயத்தோடைய இந்த இறால் வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, தேங்காய், சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், தக்காளி, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச மசாலாஸை நம்ம இந்த வதங்கின இறால் மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம லிட்டு வச்சு மூடிடலாம். ஒரு ஃபஸ்ட் 10 minutes நல்லா குக் ஆனதுமே இறால் நல்லா குக் ஆகிருக்கும். இறால் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நெக்ஸ்ட்டு வந்து கிரேவிக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு திருப்பி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 minutes அப்படியே வச்சோம்னா எக்ஸஸாக உள்ள தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிரும். இப்போ பாருங்கள், இறால் கிரேவி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜ் நல்லாயிருக்கும். இல்லை சைடிஷ் ரசம் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இறால் கிரேவி ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தான் இறால் கிரேவி ரெடி பண்ணுவோம்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.